சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீவ்ஸ். தீப்ஷி, எஸ், இந்த ஏப்ரல் மந்த் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு மாசம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏப்ரல் மாதம் வந்து நேஷனல் ருமட்டாலஜி அவேர்னஸ் மந்த்தாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ பொதுவாகவே இந்த ருமட்டாலஜி, இந்த ருமாட்டிக் டிசீசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது நம்ம கேட்டோம் அப்படின்னா வந்து அவங்க எலும்புகளில் ஏற்படக்கூடிய நோய்கள், இல்லைனா கைகள், மூட்டுகள், கால்களில் ஏற்படக்கூடிய வலி அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த முடக்குவாதம்னால நிறைய பேர் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. இந்த முடக்குவாதம் பற்றி பேசும்போது இந்த மூட்டுகள், தசைகள், இணைப்பு தசைகள், இதில் ஏற்படக்கூடிய நோய்கள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதுதான் வந்து முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பல நோய்களுடைய கூட்டு தான் வந்து இந்த முடக்குவாதம் அப்படின்றது ஆகும். சோ முடக்குவாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுல நிறைய வகைகள் வந்து இருக்கு. கண்கள்ல ஏற்படக்கூடிய முடக்குவாதம், கை மணிக்கட்டுகள்ல ஏற்படக்கூடிய முடக்குவாதம், கால்கள்ல, மூட்டுகள்ல, பாதங்கள்ல ஏற்படக்கூடிய முடக்குவாதம், முதுகெலும்புல ஏற்படக்கூடிய முடக்குவாதம் அப்படின்னு சொல்லிட்டு 300க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ முடக்குவாதம் பத்தி வந்து பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் நமக்கு இருக்கு. சோ பொதுவா வந்து இந்த ருமட்டாலஜி, இந்த ருமாட்டிக் டிசீசஸ் அப்படின்னா வந்து என்னெல்லாம் இருக்கு, இதோடைய அறிகுறிகள் என்னெல்லாம், அண்ட் எப்போ வந்து ஒரு மருத்துவரை, ருமட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு நம்ம அணுகணும், அண்ட் யாருக்கெல்லாம் இந்த ருமாட்டிக் டிசீசஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, அண்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா வந்து அதை ஆரம்ப காலகட்டத்திலேயே கண்டறிய முடியுமா? இப்படி பலவிதமான கேள்விகளும் சந்தேகங்களும் நமக்கு இருக்கு. எஸ் அஸ்வத், அது மட்டுமே இல்லாம இந்த ருமட்டாலஜி அப்படின்னு பார்த்தா அது உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி இன்னும் நம்ம எல்லாருக்குமே அவ்வளவா அவேர்னஸ் இல்லாம இருக்கு. அந்த ருமட்டாலஜி என்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அதுல பாதிக்கப்பட்டவர்கள் எந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அவங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேரத்தில் எந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக நம்ம கிட்ட புகழ்பெற்ற மருத்துவர் ருமட்டாலஜிஸ்ட் டாக்டர் அருள் ராஜமுருகன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். ஸோ மக்களுக்கு வந்துட்டு ருமட்டாலஜி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்துட்டு முழுசா அர்த்தமே தெரிய மாட்டேங்குது. ஸோ பேசிக்கா ஒரு சாதாரண மக்களுக்கு ருமட்டாலஜி அப்படின்னா என்ன மாதிரி விளக்கம் கொடுப்பீங்க? இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்துட்டு ருமட்டாலஜியோட அவேர்னஸ் மந்தாக இருக்கு. ஸோ அதை பற்றி சில வார்த்தைகள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. முக்கியமாக ருமட்டாலஜி அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது காரணம் வந்து நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. ருமட்டாலஜிஸ்ட் அப்படிங்கிற குவாலிஃபைடு, அதற்கு நிபுணத்துவம் பெற்றவர்கள் வந்து மிகவும் குறைவு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு 75 பேர் தான் இருக்கும். இந்தியா முழுவதும் எடுத்தாலும் ஒரு 1500 முதல் 2000 மருத்துவர்கள், நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். நம்மளுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு அந்த அளவுக்கு இல்லை. அதனால் வந்து இந்த வியாதிகளை, ருமட்டாலஜி நோய்கள், நிறைய நோய்கள், நீங்கள் சொன்ன மாதிரி 300க்கும் அதிகமான நோய்கள், இதை பார்ப்பதற்கு ஸ்பெஷலிஸ்ட் வந்து ருமட்டாலஜிஸ்ட். அவங்ககிட்ட போகிறதுனால, ஆரம்பத்தில் போகிறதுனால நிறைய பின் விளைவுகளை தடுக்கலாம். அதனால் இந்த நோய்கள் பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்பெஷாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 2021 முதல் டாக்டர் தர்மானந்த்னு ஒரு தேசிய எங்களுடைய சங்கத்தின் தலைவர், அவர் முயற்சியால் இப்படி ஒரு விழிப்புணர்வு மாதம் கொண்டாடப்படுகிறது. இதில் வந்து இந்த என்னென்ன நோய்கள் இந்த ருமட்டாலஜியில் வருது, எதனால் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான் ருமட்டாலஜிஸ்ட். ஓகே டாக்டர். அண்ட் பொதுவாகவே இந்த ருமட்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் கேள்விப்படும் போது இது எலும்புகளில் ஏற்படக்கூடிய ஒரு நோய், இல்லைனா வந்து கை கால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி அப்படின்றது வந்து பொதுவான ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனாக வந்திருக்கு. பட் ஆனால் ருமட்டாலஜி அப்படின்றது வந்து எலும்புகளை தாண்டி எந்தெந்த உறுப்புகளெல்லாம் வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி எந்தெந்த வயதினருக்கு வந்து இந்த ருமாட்டிக் டிசீசஸ் அப்படின்றது வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது? இந்த ருமட்டாலஜி, இந்த நோய்கள் வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மூட்டு, தசை மற்றும் இணைப்பு திசுக்கள் உள்ளன. இதெல்லாமே பாதிக்கக்கூடிய வியாதிகள் எல்லாத்தையுமே ருமட்டாலஜி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அடக்கலாம். இதில் வந்து இந்த வியாதிகள் வந்து மூட்டை மட்டும் பாதிக்கிறதில்ல, மூட்டு தவிர உள் உறுப்புகளையும் பாதிக்கலாம். நுரையீரல், கண், தோல், சிறுநீரகம், நரம்பு மண்டலம், இந்த மாதிரி பல வகையான நோய்கள், ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு சில அறிகுறிகள் இருக்கின்றன. இது பெரும்பாலான நோய்கள் வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லும். அதனால் தன் உடல் தாக்குமை நோய், நமக்கு எதிராகவே நம்முடைய எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உறுப்புகளை தாக்குறது, அதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். இந்த டிசீஸ் யாருக்கு வரலான்னா பெரும்பாலும் இந்த மரபணு சார்ந்த வியாதி. அதனால் வந்து குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்தால் அவங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். 10 to 20% வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வர்றதற்கான காரணம், முக்கியமான காரணம் மரபணு இருந்தாலும் அதற்கு வேறு ஒரு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம், காரணிகள் இருக்கும். ஸ்மோக்கிங், அது மாதிரி டயட், அன்ஹெல்த்தி டயட், வெயிட், லேக் ஆஃப் எக்ஸசைஸ்,
லோ விட்டமின் டி இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வியாதிகள் வரலாம். பட் வயதை பொறுத்த வகையில் சிறு வயது முதல் முதியோர் வரை யாரை வேணாலும் பாதிக்கலாம். நிறைய வகையான மூட்டு வியாதிகள், மூட்டு நோய்கள், வாத நோய்கள் இதையெல்லாம் சிறு வயது முதல் முதியோர் வரை யாரை வேணாலும் பாதிக்கலாம். ஓகே டாக்டர். அண்ட் டாக்டர், அதே மாதிரி வந்து உடம்புல வந்து இந்த யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ரொமாட்டிக் டிசீசஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூரிக் ஆசிடுக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான சம்மந்தம் இருக்குது டாக்டர்? யூரிக் ஆசிட்ங்கிறது வந்து ஒரு கீழ்வாதம் என்ற நோயை குணப்படுத்தக்கூடியது. யூரிக் ஆசிட்ங்கிறது ஒரு நம்ம உடம்பில் உள்ள ஒரு கெமிக்கல், உப்புன்னு சொல்லுவோம். அது போய் மூட்டில் உள்ள ஜவ்வுகளில் படிவதால், குருத்தெலும்பு ஜவ்வுலாம் படிவதால் அதில் வந்து அலர்ச்சி ஏற்பட்டு வலி, வீக்கம் இந்த மாதிரி வரும். அது உதாரணமாக ஆல்கஹாலிக்ஸ், இந்த மாதிரி மது அருந்துபவர்கள், அதிக உடல் எடை உள்ளவர்கள், ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கலாம். அந்த கவுட் வர்றதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகம். கீழ்வாதம் சொல்லக்கூடிய மூட்டு வியாதி வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். டாக்டர், இந்த ரிமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் எஸ்எல்இ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதற்கான விளக்கங்கள் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ஆர்த்ரைட்டிஸ்னு எடுக்கிறப்போ நாங்கள் 2 விதமாக பிரிப்போம். ஒன்று வந்து இன்ஃப்ளமேட்ரி ஆர்த்ரைட்டிஸ் ஆர் டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் ஆர் நான் இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. இதில் இந்த இன்ஃப்ளமேஷன், அலர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கொஞ்சம் சீரியஸ் ஃபார்ம். அதில் ஒன்று வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸுங்கிறது வந்து கொஞ்சம் நான் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்னு சொல்லலாம், அல்லது மூட்டு தேய்மான நோய். அது வயதானவர்களுக்கு, உடல் அதிகமாக எடை உள்ளவர்களுக்கு அப்படி வர்றது. அது ரொம்ப கொஞ்சம் சீரியஸான நோய் கிடையாது. பட் ருமட்டாய்டு வந்து இட்டில் கொஞ்சம் சீரியஸான நோய் இதோட கம்பேர் பண்ணுறப்போ. இதில் வந்து மூட்டில் வலி, வீக்கம், அது போக உள் உறுப்புகள் பாதித்தல் இதெல்லாம் வரலாம். அதை வந்து நம்ம ஆரம்பத்தில் பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா மூட்டு எல்லாம் மடங்கி போதல், அதுதான் முடக்குவாதம்னு சொல்கிறோம். நடக்க முடியாமல் நிறைய வீல் சேரில் வர்றது, இதெல்லாம் வந்து காரணம் என்னென்னா ஆரம்ப நிலையில் கண்டறியாமல் மருந்து மாத்திரைகள் சரியாக எடுக்காமல் பாதிப்புகள் உள்ளாகி அப்படி தான் நடக்க முடியாமல் போயிடுது. அதனால தான் அதுக்கு பேர் முடக்குவாதம் பேர். அதுதான் மெயினானது. நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சு அதற்கான மருத்துவ சிகிச்சைகளை ஆரம்பிக்க வேண்டும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற கொஞ்சம் பினைன் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். அது போக நீங்கள் கேட்ட எஸ்எல்இங்கிற ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ஒரு இளம் வயது பெண்களை பாதிக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு சீரியஸான நோய். அது வந்து மூட்டு தசை மட்டும் பாதிப்பதில்லை, அது உடல் உறுப்புகள், முக்கியமாக சிறுநீரகம் அதை பாதிக்கிறது. இது ஆரம்பத்தில் வந்து எல்லாரும் மிஸ் பண்ணிடுவாங்க. எப்படின்னா இது ஒரு ஜுரம், அதாவது காய்ச்சல், நீண்ட நாள் காய்ச்சல், ஒரு முடி கொட்டுதல், ஒரு தோல் நோய், அல்லது சாதாரணமாக ஒரு லேசான மூட்டு வலி, இதை வந்து ஆரம்பத்தில் வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த வியாதியானது கொஞ்சம் சீரியஸான இருக்கிற மூட்டு வியாதிகள், ருமட்டாலஜி நோய்களில் கொஞ்சம் சீரியஸ்னு எடுத்துட்டோம்னா இது எஸ்எல்இங்கிறது. ஏன்னா இளம் வயது பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடியது. இதுக்கு ஒரே இது வந்து ஆரம்பத்தில் கண்டறிவது தான். அதை வந்து சஸ்பெக்ட் பண்ணால் தான் இது இருக்கலாம் அப்படின்னா, இந்த வியாதி இருக்கலாமா அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு மருத்துவரை போய் பார்த்து அதை கண்டுபிடிச்சோம். ஏன்னா இது சாதாரண காய்ச்சல்னு நிறைய எங்கிட்ட வருவாங்க. டைஃபாய்டு காய்ச்சல்னு 2 தடவை எனக்கு வந்துச்சு, 3 தடவை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது அப்படி 3 தடவை டைஃபாய்டு காய்ச்சல் வர்றதை விட அது மோஸ்ட்லி எஸ்எல்இயாக தான் இருக்கும். ஏன்னா எந்த டெஸ்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். டைஃபாய்டு டெஸ்ட் எடுத்தால் பாசிட்டிவாக இருக்கும். ப்ளட் டெஸ்ட்னு எடுக்கிறப்போ அதை வச்சுட்டு டெங்கு காய்ச்சல் டெஸ்ட் எடுத்தாலும் பாசிட்டிவாக இருக்கும். அப்போது இதை வந்து எஸ்எல்இ அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு சஸ்பெக்ட் பண்ணால் மட்டும்தான் டயக்னோஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அதை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னும் பலவிதமான கேள்விகளும் சந்தேகங்களும் ருமட்டாலஜி பற்றி நம்மக்கிட்ட இருக்குது. அதெல்லாம் வந்து தெளிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் டாக்டர், இப்போ வந்து இந்த ரொமாட்டிக் டிசீசஸ் இருக்குல்ல டாக்டர், இதில் வந்து எதெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து இப்போ ஒரு சில இப்போ வந்து கை கால் மூட்டு வலிகள்லாம் வந்து சில ஃபீவர்னால வந்து நாள்பட்ட கை கால் மூட்டு வலிகள் எல்லாருக்குமே வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரியில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். அண்ட் வந்து பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான், இது வந்து உயிரை பாதிக்கிற அளவுக்கு வந்து ஒரு மிக கொடிய நோயா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் சொல்லுங்கள் டாக்டர். இப்போ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எடுத்துட்டோம்னா முடக்குவாத நோய். முடக்குவாத நோய் வந்து ஆரம்ப நிலையில் கொஞ்சம் மூட்டு வலி, இந்த அது வீக்கம் அது மட்டும் இருந்தாலும் கூட ஒரு நாள்பட்ட நோயாகும் பொழுது அது நுரையீரல் பாதிப்பு, கண் பாதிப்பு, இரத்த நாளங்களை பாதிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாதிக்கிறப்ப அது கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுது. உதாரணமாக கழுத்து எலும்பை பாதிக்கலாம். மூட்டு வாதம் உள்ளவர்கள் வந்து கழுத்து வலி இருந்தால் அதை உடனே பார்க்கணும். ஏன்னா இந்த மூட்டு பாதித்ததுன்னா அது கொஞ்சம் ஆபத்தான நிலையில் போய் விட்டுடலாம். அதனால் அதை உடனே பார்க்க வேண்டும். அடுத்து எஸ்எல்இ, நான் சொன்ன மாதிரி எஸ்எல்இ கொஞ்சம் ஒரு சீரியஸாக பார்க்க வேண்டிய ஒரு நோய். மூட்டு நோய்களில் ஆரம்பத்திலேயே கண்டறிய வேண்டும். இரத்த சோகையாக கூட ரொம்ப நாளைக்கு இருக்கலாம். இளம் வயது பெண்கள் இரத்த சோகை, மூட்டு வலி, அணுக்கள், வெள்ளை அணுக்கள் குறைந்து இந்த மாதிரி போச்சு அப்படின்னா நம்ம வந்து எஸ்எல்இங்கிற நோய் பார்க்கணும்.
இது போக ஒரு மேஜர் குரூப் வாஸ்குலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இரத்த நாள அழற்சி நோய்கள். இரத்த குழாய்களை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு நோய். அது சிறு இரத்த குழாய் முதல் பெரிய தமனி வரை எந்த இரத்த குழாயும் பாதிக்கலாம். அப்படி பாதிக்கும் பொழுது உதாரணமாக மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாய் பாதித்தால் பக்கவாதம் வரலாம். இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய் அடைத்தால் அதில் இருதய பாதிப்பு வரலாம், மாரடைப்பு, அந்த மாதிரி சிறுநீரகம், இந்த மாதிரி நிறைய இரத்த குழாய்கள் தோல்லேருந்து ஆரம்பித்து உடல் உறுப்பு ஃபுல்லாகவே இரத்த குழாய்கள் வந்து எங்கே வேணாலும் பாதிக்கலாம். அந்த மாதிரி இரத்த நாள அலர்ஜி நோய்கள் வாஸ்குலைட்டிஸ் சொல்லுவோம், அதுவும் ருமட்டாலஜிஸ்ட் தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து பெரும்பாலும் ஒரு தோலில் ஒரு சிவப்பு அல்லது விரலில் இரத்த குழாய் அடைப்பினால் வரக்கூடிய ஒரு நிறம் மாறுதல், வெயிட் குறைகிறது, இந்த மாதிரி ஒரு சில சின்ன அறிகுறிகள் இருக்கும். அதை ஆரம்பத்திலே மிஸ் பண்ணிடுவாங்க. நம்மகிட்ட லேட்டாக வர்றப்போ என்ன ஆகும்னா பாதிப்புகள் அதிகமாயிரும், உள்ளுறுப்பு பாதிப்புகள் அதிகமாயிரும். அதனால் இதெல்லாம் ருமட்டாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருந்தால் உடனே டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து உடனே ஆரம்பிச்சிடலாம். ஓகே டாக்டர். ஸோ உடனே டயக்னோஸ் பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா பாதிப்பு வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் அட் த சேம் டைம்ல டாக்டர், இப்போ இந்த ருமாட்டிக் டிசீஸால பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும், ஆனால் வந்து முழுசா குணப்படுத்த முடியாது. அது வந்து சிமிலர் டு அந்த இது மாதிரி தான், நம்ம சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இருக்க மாதிரி தான். அந்த சுகரை வந்து லெவலா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமே தவிர அதை முழுசா வந்து குணப்படுத்த முடியாதுன்ற ஒரு கருத்து இருக்கு. அதே மாதிரி தான் ருமாட்டிக் டிசீசஸ்னு சொல்றாங்களே. அதில் பெரும்பாலும் இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட், அவைலபிள் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்ம வியாதிகளை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். க்யூர் வந்து இப்போ ஒரு சில ட்ரீட்மெண்ட் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரிசர்ச்சில் நிறைய ஸ்டடீஸில் வந்து க்யூருங்கிறது வந்து ஒரு சில நோய்களுக்கு, இப்போ எஸ்எல்இ, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொன்னால் நம்ம முடக்குவாதம், இதுக்கு வந்து இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் CAR-T தெரப்பின் ஆக்சுவலாக கேன்சருக்கு கண்டுபிடிச்சது இப்போ இங்கே எங்களோட ருமட்டாலஜி டிசீஸ்க்கு வந்திருக்கனால இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% பேர் வந்து க்யூர் ஆகியிருக்காங்க. 2 வருடங்களாக மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கனால நமக்கு ஷார்ட் டேர்மில். ஸோ அதனால் க்யூருங்கிறது வந்து பாசிபிள். இன்னும் ஒரு சில வருடங்களில் நம்ம வந்து இந்த மூட்டு வியாதிகளை க்யூர் பண்ணுறதுக்கு வழிமுறைகள் வந்துவிடும். ஓகே. ஸோ டாக்டர், எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே அதை தடுக்கிறதுக்கு இந்த உடற்பயிற்சிகள் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வாத நோயை தடுக்கிறதுக்காக என்ன மாதிரி உடற்பயிற்சிகளை நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸாக ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும் டாக்டர்? ஃபுட் ஹேபிட்ஸில் டயட்டில் வந்து நாங்கள் ஒரு சிலதை சொல்லுவோம். ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி டயட், இந்த அலர்ஜி இந்த மாதிரி நோய்களை உருவாக்கக்கூடிய உணவு வகைகள். அது என்னென்னா ரெட் மீட், மாட்டு இறைச்சி இருக்கு இல்லையா, அதை அவாய்ட் பண்ணணும். சேச்சுரேட்டட் ஃபேட் அதை அவாய்ட் பண்ண வேண்டும். டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் இது வந்து கண்டிப்பாக இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். எடுத்துக்கொள்ள வேண்டியது வந்து காய்கறிகள், பழங்கள், நட்ஸ், கொட்டை வகைகள் சொல்கிறோம் இல்லையா, ஆலிவ் ஆயில், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வரவிடாமல் தடுக்கக்கூடிய நோய்கள். இறைச்சி எடுத்துட்டால் மீன், கடல் மீன், ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுக்கிறதுனால இந்த மாதிரி நோய்கள் வருவதை கொஞ்சம் தள்ளி போடலாம் தடுக்காட்டியும். வைட்டமின் டி சத்து குறைவு அது முக்கியமானது. எல்லோருமே வைட்டமின் டி நம்ம நாட்டில் இப்போ யாருக்கு எடுத்தாலும் வைட்டமின் டி ரொம்ப லோவாக இருக்குது. அதனால் அதை ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு, ரிஸ்க் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம உணவில் எடுத்துக்கலாம், மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட். இந்த நோய்கள் வர்றதை அப்படியும் தடுத்துக்கலாம். டெய்லி எக்ஸசைஸ் ஒரு 30 to 40 minutes. ஐசோட்டானிக் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேண்டியதில்லை. ஐசோட்டானிக் எக்ஸசைஸ், வாக்கிங் போகலாம், ஜாகிங் முடிஞ்சவர்கள் ஜாகிங் போகலாம். அதுவே நல்ல ஸ்விம்மிங் பெஸ்ட் எக்ஸசைஸஸ் ஸ்விம்மிங், சைக்கிளிங் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது, உடம்பை வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வியாதிகள் வருவதை கொஞ்சம் தடுக்கலாம். டாக்டர், இந்த முடக்குவாதத்தை பற்றி பேசும்போது அதை தொடர்ந்து இந்த லூப்பஸ்ன்ற ஒரு விஷயம் கூட அதில் சம்மந்தப்பட்டு இருக்கு. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களை வந்துட்டு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கான விளக்கம் என்னவா இருக்கும் டாக்டர்? எஸ்எல்இ நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் லூப்பஸ், சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமெட்டோசிஸ். அது சிறு வயது பெண்கள் அவங்களுக்கு வந்து இந்த நோயானது பாதிப்பதற்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஹார்மோன் அந்த காரணங்கள்னால அதிகமாக வருது. இந்த நோய் தான் பெரும்பாலும் அவங்க கண்டுபிடிக்க முடியாமல் இக்னோர் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது வரக்கூடிய அறிகுறிகள் வந்து எப்படின்னா, ஒரு காய்ச்சல், சாதாரண காய்ச்சல் நினச்சி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. முடி கொட்டுதல் போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸ்கின்னில் வந்து ஏதாவது சிவப்பாகும், வெயிலில் போனாலே முகம் சிவப்பாகிறது, இந்த மாதிரி முகச்சிவப்பு நோயின்னு கூட பேர். இது என்ன நினைப்பாங்கன்னா, அதுக்கு மட்டும் ஸ்கின் மட்டும் ப்ராப்ளம், அது நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் முக்கியமாக நம்ம உள் உறுப்புகள்லாம் பாதிக்கும் இந்த நோய்.
அதனால் நமக்கு அதற்கான தகுந்த பரிசோதனை செய்து உடல் உறுப்புகள் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்த்து அதற்கு ஆரம்பத்திலே நம்ம வந்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லை என்றால் இது வந்து கொஞ்சம் ஒரு உயிரிழப்பு வரைக்கும் கூட போகலாம். எஸ் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் எங்களோட வந்துட்டு பகிர்ந்து கொண்டுட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். டாக்டர், நீங்கள் எஸ்எல்இ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அதனால இப்போ பாதிப்புகள் கம்மியாகிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பொதுவாகவே இந்த ரொமட்டாலஜி அப்படின்ற பிரிவில் என்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு? ஏன்னா ஒவ்வொரு வருடமும் மருத்துவத்துறையில் பலவிதமான அட்வான்ஸ்மெண்ட்ஸை பார்க்க முடியுது. ஸோ ரொமட்டாலஜி துறையில் என்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு? ரொமட்டாலஜி நாங்கள்லாம் படிக்கும் பொழுது வலி மாத்திரைகள் முதல்ல, அதற்கு பிறகு ஸ்டீராய்டு மாத்திரைகள், அதுக்கு பிறகு இம்யூனோசப்ரசிவ் அப்படி ஆரம்பிச்சிருப்போம். இப்போ அந்த வழிமுறைகள் எல்லாமே தலைகளை அப்படியே மாற்றியாச்சு. ஆரம்பத்திலே இம்யூனோசப்ரசிவ்ஸ், அதான் நோயை கட்டுப்படுத்தணும் ஆரம்பத்தில். ஏன்னா பின் விளைவுகள் நம்ம வர்றதுக்கு நம்ம டைம் கொடுத்தோம்னா அந்த நோய் பாதிப்பு அதிகமாகி பின் விளைவுகள், உறுப்புகள் பாதித்து பின் விளைவுகள் வந்துடும். அதனால் ஆரம்பத்திலே நம்ம இம்யூனோசப்ரசிவ்ஸ் கொடுத்துறோம். அதில் பல வகையான மருந்து மாத்திரைகள் இருக்குது. லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறதுல நம்ம பயாலஜிக்ஸ் சொல்லக்கூடிய உயிரி மருந்துகள்னு பேர். காஸ்ட்லி மருந்து, எக்ஸ்பென்சிவ் மருந்து. இந்த மாதிரி மருந்து வகைகள் ஒரு சில நோய்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கூன்வாதம் போன்ற நோய்கள் வருவதை கம்ப்ளீட்டாக தடுத்துடலாம். அதனால் ஒரு சில அறிகுறிகளுக்கு இந்த பயாலஜிக் மருந்து உடனே உபயோகிக்க வேண்டும். அது ரொமட்டாலஜிஸ்ட் மட்டும்தான் உபயோகிக்க முடியும், அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க தான் நிபுணத்துவம் பெற்றவர்கள். அது போக இந்த கார்டி தெரப்பி நான் சொன்னேன் இல்லையா, அது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அந்த மருந்து. அது போக இப்போ ஜாக் இன்ஹிபிட்டார்ஸ்னு சொல்லி புதுசாக வந்திருக்க ஒரு சில மருந்துகள், மாத்திரைகள்லாம் வந்திருக்காது, அதுவும் கொடுக்கலாம். இதில் என்னென்னா எல்லா மாத்திரை மருந்துகளுக்கும் அதற்கான ஒரு சில பரிசோதனை பண்ணி ஆரம்பிக்கணும். எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சில பரிசோதனைகள் இருக்குது மருந்து மாத்திரைகள் முன்னால். அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்கணும். அதையும் ஃபாலோ பண்ண வேண்டும். மருந்து மாத்திரைகள் கொடுத்த பிறகு அதற்கான ஒரு சில பரிசோதனைகள் இதெல்லாம் ரெகுலராக டெஸ்ட் பண்ணி பார்த்து கொடுக்கும் பொழுது அந்த நோயில் நல்ல நம்ம நோய்களாலும் பிரச்சனை வராமல், மருந்துகளாலும் பிரச்சனை வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர், பொதுவாகவே ஸ்டெராய்டு என்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்கும் பயம் தான் வரும். ஓகே, அது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பயங்கள் இருக்கும். இந்த வாத நோய்க்கு நீங்கள் ஸ்டெராய்ட்ஸை பரிந்துரைக்கும் போது அதனால ஏதாச்சும் பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? யூஸ்வலாக ஸ்டீராய்டு நோய் ஒவ்வொரு வாத நோய்களுக்கும் எவ்வளோ நாள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த கைட்லைன் படி தான் நம்ம கொடுக்கலாம். உதாரணமாக முடக்குவாதம் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு நீங்கள் 3 முதல் 6 மாதம் வரை கொடுக்கலாம். ஓகே, அதற்கு மேல் ஸ்டீராய்டு கன்டினியூ பண்ணுறது நீங்கள் சொன்ன மாதிரி ரிஸ்க் அதிகம். ஸ்டீராய்டினால் சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். எப்போவுமே லோவஸ்ட் டோஸ் சேஃபாக அவங்கள வியாதி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு ஸ்டீராய்டை வச்சுக்கணும். ஸ்டீராய்டினால் வரக்கூடிய பாதிப்புகளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே டாக்டர், ஸோ நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் இந்த மந்த், ஏப்ரல் மந்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மந்த் அப்படின்னு சொல்லிட்டு, நேஷனல் ருமட்டாலஜி அவேர்னஸ் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மந்தில் நீங்கள் இணைஞ்சு ருமட்டாலஜி பற்றி நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் ரொம்ப எளிமையாக சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த ருமேட்டிக் டிசீசஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஹோம் அட்வைஸ் சொல்லுங்கள் டாக்டர். முக்கியமாக நல்ல உணவு பழக்கம், இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண வேணும். அது போக சேச்சுரேட்டட் ஃபேட், ஃப்ரைடு ஐட்டம்ஸ், மீட், இந்த மாதிரி உணவு பழக்கங்கள் முதல்ல நல்ல உணவு பழக்கங்களை முதலில் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு பிறகு எக்ஸசைஸ், உடற்பயிற்சி ஆட்டோஇம்யூன் டிசீஸ் மட்டும் இல்லை, நிறைய வியாதிகளை தடுக்கக்கூடியது. கேன்சர்லேருந்து, டயபெட்டிஸ்லேருந்து, பிபியிலேருந்து எல்லாவற்றையும் தடுக்கணும்னா நம்ம ஒரே நல்ல ஒரு சீப்பான ஒரு தெரப்பின்னு எடுத்துகிட்டால் உடற்பயிற்சி தான். அதற்கு அடுத்த வகையாக நம்ம சத்து ஏதாவது குறைவு இருந்ததுன்னா அதை நம்ம சரி பண்ணிக்கிடணும். மருந்து மாத்திரைகள் மூலமாகவோ அல்லது உணவு பழக்கம் மூலமாக சரி பண்ணிக்கிறது நல்லது. உடல் எடை நம்ம உயரத்துக்கு ஏற்றவாறு உடல் எடை மிகாமல் வைத்து கொள்ள வேண்டும். மூட்டுகளை பாதிக்காத வண்ணம் நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும். ஒரு மூட்டுக்கு அதிகமான வேலை கொடுத்தா அந்த மூட்டு நாளடைவில் ரொம்ப வேகமாக தேஞ்சிரும். அதை மனசில் வச்சுக்கணும். அதை வச்சுட்டு நம்ம மூட்டு தசையில் கொஞ்சம் பாதிப்பை வராத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளுடைய நடைப்பயிற்சி நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மொபிலிட்டிக்கு தேவையானது இந்த மஸ்குலோஸ்கெல்டல் சிஸ்டம், ஜாயிண்ட், போன் அண்ட் மசில். இதை நம்ம வயதான பிறகு அதை ஒன்றுமே செய்ய முடியாது. வயதாகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை ஸ்ட்ராங் ஆக்கணும். அதுக்கு தான் முக்கியமானது உடற்பயிற்சி. அப்போ அந்த லேட் ஏஜில் ஆஸ்டியோபோரோசிஸ், தசை பலகீனம், இதனால தான் கீழே விழுந்துடும் வயதானவங்க. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க,
வயதானவர்கள் வந்து வலிக்கு கீழே விழுந்துட்டாங்கன்னா ஒரு ஃப்ராக்சர் ஆகும், பெட்டடன் ஆவாங்க, சீரியஸ் ஆயிரும். இதுதான் நம்ம ருட்டீனாக நடக்கிறது. அதை வந்து நம்ம வராமல் தடுக்கணுன்னா ஒன்று தசைகளும் பலகீனமாக இருக்கணும், மூட்டுகளும் பலகீனமாக இருக்கணும். அது போக அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கான ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அதற்கான மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிட்டாச்சுன்னா அந்த கீழே விழுகிறது, எலும்பு முறிதல் இதெல்லாம் வந்து வராமல் நம்ம தடுத்துக்கலாம். ஓகே டாக்டர். ஸோ பொதுவாகவே வந்து ஏதாவது ஒரு வலி ஏற்படுது கைகளில், கால்களில், மூட்டுகளில் ஏற்படுது அப்படின்னா வந்து ஓகே அது ஒரு மூட்டு வலி தானே, இந்த டைமில் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக எடுத்துப்பாங்க. பட் ஆனால் வந்து இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம எவ்வளோ வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் நேஷனல் ருமட்டாலஜி அவேர்னஸ் மந்தாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ அந்த வகையில் இந்த மாதம் இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு மிகவும் அனுபவம் வாய்ந்த புகழ்பெற்ற ருமட்டாலஜிஸ்ட் டாக்டர் அருள் ராஜமுருகன் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு ருமட்டாலஜி குறித்த பலவிதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வத் மற்றும் தீப்ஷி. இது வணக்கம் தமிழா, வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ்.